Good evening, students. Yeah, happy new year to all. Yes, this is your first session for the third term part. Yes, this is the last term for this academic year. So there are, I think, 8 or 9 lessons only for this term. In physics, there are 2 lessons, 3 lessons, sorry, heat, sound, and universe. In chemistry, only 2 lessons, and biology part also 2 lessons. So physics part only 3 lessons. So mark 3. Heat is the first lesson of that this term. ஓகே, வெப்பம் அப்படிங்கிறது தான் இந்த 3வது பருவத்துல நமக்கு இருக்கக்கூடிய முதல் பாடம். இருக்கக்கூடிய 8 பாடத்துல நம்ம பிசிக்ஸ்ல 3 பார்ட்ஸ் இருக்கு, 3 lessons. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய ஹீட் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி ஷார்ட் டியூரேஷன் ஆல்சோ. அதுக்குள்ளார நம்ம எவ்வளோ கிளியரா எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்க முடியுமோ லேர்ன் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் யூ ஆஸ்க் வாட் ஆர் த டவுட்ஸ் யூ அரைசஸ் இன் யுவர் பார்ட், மீன்ஸ் தென் அண்ட் தர் யூ ஆஸ்க். ஸோ அப்பப்போ டவுட் வரும்போதே கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்து மூவ் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ வி நோ சம் டீடைல்ஸ் அபவுட் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹீட். எஸ், ஹீட் அப்படிங்கன்னா என்ன? ஒன் ஆஃப் த எனர்ஜி. ஹீட் இஸ் ஒன் ஆஃப் த எனர்ஜி, ஒரு வகையான ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையாப்பா? சோ ஆற்றல் அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் ஆர் பிரசன்ட் ஹியர். ஹீட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, and mechanical energy, sound energy, like that. So different kinds of energies we are using. Lot of energies are present in our atmosphere. One of the important energy is heat energy. So heat அப்படிங்கிறது தான், வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே என்ன ஆயிருக்கு? ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், எல்லா பொருட்களும் ஒரு சின்ன சின்ன துகள்களாக தான் நமக்கு உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு துகள்களுமே அதனுடைய இயக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த இயக்கம், மூலக்கூறுகள் இயங்குவதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல? கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். கைனடிக் எனர்ஜி இஸ் இயக்க ஆற்றல். ஒவ்வொரு பொருள்களும் மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மூலக்கூறுகளும் என்ன ஆகும்? ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நகரும். நகரக்கூடிய ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கைனடிக் எனர்ஜி. சோ அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இல்லையா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால ஒவ்வொரு மாலிகூல்ஸும் என்ன ஆகும்? அந்த அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அது அதனுடைய இயக்கத்துல இருக்கும். அந்த மாதிரி இயக்கத்தினாலதான் நம்ம அந்த கைனடிக் எனர்ஜி, ஆற்றல், ஒரு ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், கவர்ச்சி விசையினால் ஈர்க்கப்பட்டு நகரும். அந்த நகர்றதுனால என்ன ஆகுது? நமக்கு அந்த இடத்துல இயக்கம் என்பது நடைபெறுகிறது. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் இருக்கும். வெப்பநிலை அப்படிங்கிறது நம்முடைய பாடியிலேயே என்ன இருக்கு? நார்மலா ஒரு டெம்பரேச்சர், வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய லைவ் பொசிஷன்ங்கிறதே நம்மளால டிசைட் பண்ண முடியுது இல்லைங்களா? லைவா அலைவா ஆர் நாட் அப்படின்னு சொல்றதே நம்மள உடம்புல சூடு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான். சோ எல்லா இடத்துலயுமே அந்த இடத்துல என்ன ஆகும்? ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒரு வெப்பநிலை இருக்கிறதுனால அந்த பொருளாகப்பட்டது பொதுவா டெம்பரேச்சர் வேரியேஷன்ல மூவ் ஆகும். வெப்பநிலை அதிகமாக இருக்கும் இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு அந்த இடத்துல வெப்பநிலை என்பது நகரக்கூடியது. ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு அந்த வெப்பநிலை என்பது மாறக்கூடியது. இதுதான் நம்ம வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளிலிருந்து அந்த ஆற்றலாகப்பட்டது என்ன ஆகும்? வெளியேறும். இன்டர்னல் எனர்ஜி when flows out is called as heat energy. வெப்ப ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இந்த வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு உண்டானது என்னன்னு கேட்டா, உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகுது? வெளியில் நகரக்கூடிய அந்த செயல் அப்படின்னு சொல்றதுதான் இன்டர்னல் எனர்ஜி. அதில் இருக்கக்கூடிய ஒரு
உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்ன ஆகும், when flows out, வெளியேறக்கூடிய அந்த ஒரு செயல்பாடை தான் என்ன சொல்லி இருக்கோம், இந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரிங்களா? so it is called as heat energy, internal energy when flows out, வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம ஹீட் எனர்ஜி. உள்ள இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றலாகப்பட்டது வெளியேறக்கூடியது. எல்லா எனர்ஜியுமே என்னாகும், ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் அதற்கு உண்டான தனியான ஒரு ஃப்ளோஸ் அந்த ஹீட் அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாத்துக்குமே அது லெஸ்ஸாவும் இருக்கலாம் அல்லது கூலாவும் இருக்கலாம். எனர்ஜி அப்படிங்கிறது ஹாட் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், லெஸ் சப்ஸ்டன்ஸுக்கு நமக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டும் தெரியும். ஸோ இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, ஹீட்னா என்ன, கெப்பாசிட்டி அண்ட் சேஞ்சஸ் ஆஃப் ஹீட், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் தான் நம்ம என்ன பண்ணிக்க போறோம், இந்த இடத்துல நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கிறது இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் சரிங்களா? எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொன்னா வெப்ப ஆற்றலினுடைய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கிறது என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா? எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொன்னா வெப்பத்தினுடைய விளைவுகள் என்ன, வெப்பத்தினால நமக்கு என்ன மாதிரியான விளைவுகள் நமக்கு நடைபெறுகிறது. வெப்பம் என்பது என்ன சொல்லியிருக்கோம், ஆற்றல். வெப்பம்ங்கிறது ஒரு எனர்ஜி, அதனால என்ன மாதிரியான விளைவுகள்லாம் நமக்கு வருது. சோ வெப்பத்தினால விரிவடையக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது முக்கியமானது. எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது. எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னு சொன்னா என்னது, விரிவடையக்கூடியது. வெப்பத்தினால் ஒரு பொருளாகப்பட்டது எப்பொழுதுமே என்ன ஆகும், அதனுடைய சைஸ் என்ன ஆகும், வேரி ஆகும். எதனால இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொரு பொருள்களும் மூலக்கூறுகள் எக்ஸ்பான்ஷன் கான்செப்ட் சொன்னா, நம்ம ஒரு பொருளை ஹீட் பண்றோம்னு சொன்னா, அந்த ஹீட் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருக்க ஓகே, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இப்ப எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லும்போது, ஒரு பொருளை ஹீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மாலிகூல்ஸும் என்ன ஆகும் கேட்டா ஃபுல்லா விரிவடையும். அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே என்ன ஆகுது, நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் என்ன ஆகுது, நமக்கு ஹீட்டை கெயின் பண்ணும். ஹீட்டை கெயின் பண்ணும்போது அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது அதனுடைய சைஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். அந்த இடத்துல நமக்கு ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்றதுனால அந்த ஒவ்வொரு மூலக்கூறுகளும் என்ன ஆகும், விரிவடையும். அப்படி விரிவடையும் பொழுது என்ன ஆகுது, அந்த சைஸ் நமக்கு ஆகுது. சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்பான்ஷன், விரிவடைதல். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் எல்லாமே இந்த வெப்ப ஆற்றலை என்ன பண்ணுது, ஏற்றுக்கொள்கிறது. வெப்ப ஆற்றல் அந்த பொருள்ல நமக்கு வரும் பொழுது, இப்ப சாலிட் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், க்ளோஸ்லி பேக்டு சொல்லுவோம். அப்போ வெப்பம் நமக்கு வந்து ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே எப்படி இருக்கும், டைட்டா பேக் ஆயிருக்கும். சோ ஒவ்வொரு மாலிகூல்ஸுமே எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது, அந்த ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுதுன்னு சொன்னா அந்த பொருளாகப்பட்டது எக்ஸ்பான்ஷன், விரிவடையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல என்ன ஆகும், வைப்ரேஷன், மாலிகூல்ஸுக்கு நடுவுல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் போது அந்த வைப்ரேஷன் அதிர்வுனால என்ன ஆகும், அதனுடைய இடமாகப்பட்டது நகரும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஒரு சாலிட் ஸ்டேட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சாலிட் மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல என்ன இருக்கு, இதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாமே ரொம்ப நெருக்கமாக நமக்கு என்ன ஆயிருக்கு, பேக் ஆயிருக்கு. மாலிகூல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு இன் சாலிட் மெட்டீரியல். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதுல ஹீட் எனர்ஜியை நம்ம சப்ளை பண்றோம். ஸோ இதை ஹீட் பண்றோம்.
ஸோ இப்படி ஹீட் பண்ணும்போது இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, அது ஒன்னோட ஒண்ணு மோதும், வைப்ரேஷன், அதிர்வடையும். அந்த ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே சைஸ்ல கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். அப்படி என்லார்ஜ் ஆகும் பொழுது எக்ஸ்பான்ஷன், விரிவடைதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு நடக்கும். ஸோ இதுவே சம்மர் சீசன்ல நமக்கு என்ன ஆகும், நம்ம ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, அந்த தண்டவாளங்கள்லாம் வெப்பத்தினால என்ன ஆகும், ஃபுல்லும் கொஞ்சம் கொஞ்சம் விரிவடைந்து அதுல நமக்கு கேப் கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சோ இதே போல நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுல இப்போ சாலிட் மெட்டீரியல், லிக்விட் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன ஆகும், ரெண்டுமே அதிகமாக விரிவடையக்கூடிய தன்மை. திட மற்றும் திரவ பொருட்கள் எல்லாமே என்ன ஆகும், அது விரிவடையும். ஆனா கேஸ் அப்படின்னு சொல்றது இத இரண்டையும் விட ரொம்ப அதிகமாக திடப்பொருளை விட நமக்கு திரவ பொருள் அப்படிங்கிறது அதிகமாகும். திரவத்தை விட வாயு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும். கம்பேர்ட் டு சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட் அண்ட் லிக்விட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும், நமக்கு கம்பேர்ட் டு லிக்விட், சாலிட் அப்படிங்கிறது நமக்கு சாலிடா கம்பேர் பண்ணும்போது லிக்விட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கிரேட்டரா இருக்கும். மேக்சிமம் பார்ட் அப்படின்னு சொன்னா கேஷியஸ் மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு மேக்சிமமா எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் சேஞ்சஸ் இன் ஸ்டேட். எஸ், சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த கான்செப்ட், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் இஸ் ஒன் ஆஃப் த சப்டைட்டில். செகண்ட் அப்படிங்கிறது நம்ம அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது, சேஞ்ச் ஆஃப் state. There are three kinds of state, that is solid, liquid and gas. So இந்த மூணு ஸ்டேட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம், யுனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் அப்படிங்கிறது தான் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் தென் கேஸ். சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், ஐஸ் கியூப்ஸ். ஐஸ் கியூப் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் சாலிட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா வாட்டர். கேஷியஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னா வாட்டர் வேப்பர், நீராவி. சோ இந்த மூணுலையும் நம்ம என்ன பார்க்கலாம், சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளால பார்க்க முடியும். சேஞ்சஸ் இன் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா இதுக்கு நடுவில் ஒவ்வொன்றிலையும் எவ்வாறு அந்த நமக்கு நிலை மாறுபாடு அப்படின்னு சொல்றோம். சோ ஹீட் நம்ம என்ன பண்றோம், சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிற ஐஸ் கியூபை ஹீட் பண்றோம். when we want to heat the ice cube means automatically it change into liquid state. so ஹீட் அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், அது சிம்பிள். ஹீட் பண்றோம் சொன்னா என்ன சேஞ்ச் ஆகும், நமக்கு வாட்டரா அது கன்வெர்ட் ஆகும். ஐஸ் கியூப் இஸ் சேஞ்ச் இன்டு சாலிட் ஸ்டேட், இஸ் சேஞ்ச் இன்டு லிக்விட் ஸ்டேட். ஒன்ஸ் அகைன் ஒரு செட்டன் டெம்பரேச்சர் அது ரீச் ஆயிடுச்சு, 100 டிகிரியை ரீச் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி த வாட்டர் இஸ் சேஞ்ச் இன்டு வாட்டர் வேப்பர். சோ அதுதான் நமக்கு அடுத்த ஸ்டேட்டான கேஷியஸ் ஸ்டேட், நம்ம வாயு நிலைக்கு மாறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஐஸ் கியூபை ஹீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது தண்ணியா மாறும். தண்ணியா மாறுறது மீண்டும் நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகுது, நீர் ஆவியாக நமக்கு மாறும் அப்படின்னு சொல்லலாம். சோ இது எந்ததுனால நமக்கு மாறுது, வெப்பநிலை. சேஞ்ச் இன் ஸ்டேட்டஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். With the help of the temperature only the state changes is occur in that area. வெப்பநிலை மாறுபாட்டினால காரணத்தினால தான் அந்த இடத்துல நிலை மாற்றம் அப்படிங்கிறதே நமக்கு உருவாகும். அப்ப என்ன தேவை நமக்கு, சேஞ்சஸ் இன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலை மாற்றம். நிலை அப்படிங்கிறது திட, திரவ, வாயு பொருட்களினுடைய நிலைகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிற கான்செப்ட் என்னன்னா இந்த வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர். சேஞ்சஸ் எவ்வாறு நமக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன்ல ஒவ்வொன்றும் நடக்கிறது. சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர், வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை எவ்வாறு மாறுபடுகிறது, ஒவ்வொரு வெப்பநிலை மாற்றம் என்பது எவ்வாறு அந்த வெப்பநிலையை பொறுத்து அதனுடைய நிலை மாறுபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ வெப்பநிலைனா ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குண்டான ஆற்றலை நம்ம கொடுக்கிறோம்னு சொன்னா அதுல என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகும்.
ஹீட் பண்ணும்போது அந்த இடத்துல தண்ணி என்பது கொதிக்குது, ஹீட் ஆகுது இல்லையா? அது போல அந்த இடத்துல நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அங்க மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது. நார்மலா ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா there is no changes in state and there is no changes in temperature also in நார்மல் வாட்டர் பாட்டில் வாட்டர். ஒரு வாட்டர் பாட்டில தண்ணியை பிடிச்சி வச்சேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒண்ணுமே ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். அதுல லிக்விடா மாறுறதோ அல்லது கேஸா மாறுறதோ நமக்கு அந்த இடத்துல வராது, திரவமாகவோ வாயுவாகவோ மாற்றம் அடையாது. ஆனா ஒரு பாத்திரத்துல அந்த தண்ணிய நான் ஹீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? ஸ்டேட் சேஞ்சஸும் ஆகும், ஆஸ் வெல் அஸ் டெம்பரேச்சர் சேஞ்சஸும் மாறும். ஒரு பொருளுக்கு நம்ம வெப்ப ஆற்றலை கொடுக்கறோம்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் என்ன ஆகும்? ஈஸியாக வைப்ரேட் ஆகும். அப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகும், நிலை மாற்றம் வரும். அது போல இயக்க ஆற்றல் அது என்ன ஆகுது? ஒன்னோட ஒண்ணு மோதி அதனுடைய எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு வெப்ப ஆற்றல் அதிகரிக்கிறது. எதனால? மூலக்கூறுகள் அந்த இடத்துல ஃபுல்லும் அதிர்வடைவதனால. அப்ப அந்த பொருளை நம்ம என்ன பண்றோம்? மீண்டும் அதை கூல் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும்? அதுவும் கூல் ஆயிடும். சரிங்களா? சோ இப்போ ஹீட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீட் எனர்ஜி சப்ளை இன் தட் ஏரியா. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஐஸ் கியூபையே நம்ம வந்து என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம்னு சொன்னா ஒரு குளிர் பிரதேசத்துல இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் அட் பிரசன்ட், அதுவும் இந்த சிச்சுவேஷன்ல when we are in hill station அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா சில்லுன்னு ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஏரியா கூலா இருக்கு, பட் நமக்கு ஹீட் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம்? ஹீட்டர் ஆன் பண்ணணும். நம்ம இப்ப குளிர்ச்சி தேவைன்னா எப்படி ஏசி ஆன் பண்றோமோ அப்ப ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா ஹீட்டர் ஆன் பண்ணுவாங்க. அப்ப அங்க சேஞ்சஸ் ஆகும். ஹீட்டர் ஆஃப் பண்ணிட்டா மீண்டும் அதே குளிர்ச்சி என்பது அந்த இடத்துல திரும்பிடும். அது போல ஒரு காப்பியை கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொன்னா சூடா இருக்கு அந்த காஃபினா ஒரு 2 மினிட்ஸ்லயே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அது கூலா மாறிடும். கூலா இருக்கிற பொருளை நான் ஹீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆயிடுச்சு, வெப்பநிலை குறைஞ்சிடுது அப்படின்னு சொன்னா மீண்டும் அந்த பொருளாகப்பட்டது பழைய நிலைக்கே திரும்பிடும். இதுதான் அந்த வெப்பநிலை மாற்றம், சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் இதுலயே நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டா கெமிக்கல் சேஞ்சஸ். இப்போ கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வேதியியல் மாற்றம். இப்ப நிலை மாற்றம் பார்த்தோம், அதே போல நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய வெப்பநிலை மாற்றம் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் changes. What are the chemical changes are done in that place? அப்போ ஹீட் எனர்ஜினால எவ்வாறு நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் த எனர்ஜி. அப்போ எல்லா இடத்துலயுமே கெமிக்கல் சேஞ்சஸுக்கு ஹீட் எனர்ஜி இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃபார் திஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல அந்த ரியாக்ஷன்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்? அதனுடைய ஸ்பீடு நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு வகையான ஆற்றல், அது வேதியியல் மாற்றத்துல எல்லா இடத்துலயுமே அதனுடைய பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ இது எதுக்கெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த நம்ம வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு ஹீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்க நமக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ரா ரைஸ் பாயில்ட் ரைஸா மாறணும்னு சொன்னா ஹீட் எனர்ஜி இஸ் எசென்ஷியல் டு சேஞ்சஸ் த ஸ்டேட் ஆஃப் தட் ஏரியா. அப்போ ஹீட் பண்ணா மட்டும்தான் அரிசி சாதமா மாறுறது இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்றோம். கெமிக்கல் ரியாக்ஷன் வாஸ் டன் இன் தட் பிளேஸ். சேம் கான்செப்ட். அப்போ அந்த என்ன பண்றோம்? வெப்பத்தை நம்ம அந்த இடத்துல வெப்ப ஆற்றலை அளிக்கிறோம். அப்போ ஒரு வேதி வினையை நடப்பதற்கு வெப்ப ஆற்றல் என்பது தேவை. அது போல அந்த வேதி வினையினுடைய வேகத்தை மாற்றுவதற்கும் கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஸ்பீடை நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கும் என்ன வேணும்? கண்டிப்பாக வெப்ப ஆற்றல் என்பது வேணும். சோ ஸ்டேட் சேஞ்சஸுக்கும் தேவைப்படுகிறது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னு தேவைப்படுகிறது, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் நமக்கு வந்து அந்த இடத்துல வேகமா. எந்த அளவுக்கு நம்ம ஹீட் சப்ளை பண்றோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? அந்த இடத்துல வேலையாகப்பட்டது வேகமாக நடக்கும். ஜஸ்ட் யூ கோ பேக்
பிஃபோர் 50 or 60 இயர்ஸ், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? சாதாரண விறகடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அந்த இடத்துல வேலை எவ்வளவு மணி நேரத்துல நடந்ததுன்னு சொன்னா, நமக்கு வந்து உட்டு வச்சு நம்ம சமைச்சிட்டு இருந்தோம். அப்ப விறகடுப்பு அப்படின்னு சொன்னா மினிமம் 3 hours அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொன்னா கெரோசின் ஸ்டவ் அப்படிங்கறத யூஸ் பண்ணோம். அப்ப நமக்கு 2 hours தேவைப்பட்டது அதே அந்த ஒர்க்கை நமக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு. nowadays we are using LPG and then induction stove, கரண்ட் அடுப்புன்னு சொல்றோம்ல, அதுவும் அல்லது கேஸ். இதெல்லாம் மினிமம் 1 hourலயே நம்மளால என்ன பண்ண முடியுது? 3 hours பண்ண வேலையை 1 மணி நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியுது? பினிஷ் பண்ண முடியுது. பிகாஸ் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணக்கூடிய அளவு அதிகமா இருக்கு. விறகடுப்புன்னு சொன்னா ரொம்ப பொறுமையா எரியும். அதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றது கெரோசின் ஸ்டவ், மண்ணெண்ணெய் அடுப்பு, பம்பிங் ஸ்டவ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு என்ன ஆச்சு? சேவ் ஆச்சு. இப்போ நம்ம எல்பிஜி கேஸோ அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ்லயோ கரண்ட் மூலமாக, அவன் மூலமாக இதுலெல்லாம் நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றோம். பிகாஸ் த ஸ்பீட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் கம்பேர்ட் டு த ஓல்டன் டேஸ். ஸோ இந்த வேதி வினையினுடைய வேகத்தை நமக்கு தீர்மானிக்கிறது இந்த ஹீட் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதுதான் நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு கான்செப்ட்னா டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட். டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வெப்பமாகப்பட்டது எவ்வாறு நமக்கு அந்த இடத்துல மாறுபடுகிறது. வெப்ப ஆற்றல் நமக்கு வந்து அந்த இடத்துல டிரான்ஸ்பர் அப்படின்னு சொன்னா சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றோம். சேஞ்சஸ் அப்படின்னா வெப்ப ஆற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெப்பம் எவ்வாறு பரவுகிறது. வெப்பம் பரவுதல் அப்படின்னா ஓரிடம் விட்டு ஓரிடம் நகரும். அது நல்லாவே தெரியுது இல்லையா? இப்போ சம்மர் டேஸ்ல எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? வெளியில டிராவல் பண்றோம் அப்படின்னு சொன்னா, பஸ்ல எல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னா பொதுவாகவே நமக்கு அந்த காற்று அனல் காத்தான் இருக்கும். வெப்பமாகப்பட்டது ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு சொன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதே போல குளிர்காலத்துல நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஏன் நம்ம ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப் எல்லாம் யூஸ் பண்றோம்? அந்த ஆற்றல், அந்த இடத்துல குளிர்ச்சி என்பது ஓரிடம் விட்டு ஓரிடம் கண்டிப்பாக என்ன பண்ணுது? மூவ் ஆகுது, நகர்கிறதுங்கிறது நம்மளால தெரியுது. அப்போ ஒரு பொருளில் இருக்கக்கூடிய வெப்பம் அதே இடத்துல ஸ்டே பண்ணவே பண்ணாது. கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அது முக்கியமான ஒரு கான்செப்ட். வெப்பம் என்பது பரவுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பொருள்ல இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடுச்சு? நமக்கு குளிர்ச்சி அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கோம்? இதுதான் இப்போ நம்ம இந்த ஒரு சிச்சுவேஷன்லயே இந்த குளிர்காலத்துல என்ன பண்றாங்க? அம்மா கொண்டு வந்து காஃபியை வைக்கிறாங்க. தட் இஸ் ஏர்லி மார்னிங், ஒரு 5 o'clock. தம்பி படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாமினேஷன். ஸோ அப்பா நல்லா எனர்ஜெட்டிக்கா படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து காஃபியை கொடுக்குறாங்க. நீங்க அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்றீங்க. ஸோ அந்த 10 to 15 minutesல என்னமா இருந்தது? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்ன ஆகுது? நல்ல சூடான ஏர் அப்படிங்கிறது என்னது? சூடான காப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த கொஸ்டினை நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் பிரேக் எடுத்தேன்னு சொன்னா டிஸ்டர்ப் ஆயிடும். முடிச்சுட்டு இந்த டெரிவேஷனை முடிச்சுட்டு வந்து நான் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ஹாட் காஃபி அப்படிங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகும்? நமக்கு கோல்டு காஃபியா மாறிடும் இல்லையா? கோல்டு காஃபி அப்படிங்கிறதும் ஒரு ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி. சூடா இருக்கிற காப்பி என்ன காப்பியா மாறிடும்? கோல்டு காஃபியா மாறிடும். எதனால? இப்போ இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? லோவர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. டெம்பரேச்சர் ரொம்ப குறைவு. ஏர்லி மார்னிங் இன் டிசம்பர், ஜான், பிப்ரவரி சீசன்ல the temperature was very low in early morning time. So before 7:30க்கு மேல தான் நமக்கு டெம்பரேச்சர்ங்கிறது ரைஸ் ஆகுது. ஸோ அந்த டெம்பரேச்சர்ல என்ன ஹீட்டா இருக்கக்கூடிய பொருளா இருந்தாலும்
இருந்தாலும் சர்டன் பீரியட்ல அதனுடைய ஹீட் ஆகப்பட்டது என்ன ஆகும், வெளியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் அந்த டெம்பரேச்சர் குறைவா இருக்கிறதுனால இந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது வெளியில போயிட்டு வெளியில இருக்கக்கூடிய குளிர்ச்சி இந்த காஃபிக்கு நமக்கு கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்டர் 15 to 20 minutes the heat will be reduced from this material. so அப்ப என்ன ஆகும், அது கோல்டா மாறிடும். ஹீட்டா இருக்கக்கூடிய பொருள் கோல்டா நமக்கு சேஞ்ச் ஆயிடும். சோ இந்த பொருள்கள் என்ன பண்ணுது, வெளியில இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியை ஏற்று நமக்கு வருது. ஜஸ்ட் ஆப்போசிட் இன் சம்மர் சீசன், ஜஸ்ட் யூ இமேஜின், நமக்கு என்ன பண்றோம், சம்மர்ல நம்ம வெளியில இருந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரும்பொழுதே என்ன ஆகும், நல்ல ஹாட் சம்மர்ல தான் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கோன் ஐஸை நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த ஷாப்புக்கும் நமக்கும் உண்டான ஒரு டியூரேஷன் டைம் இருந்தது சொன்னா ஈஸியா மெல்ட் ஆகாம அப்படியே வந்துடும். ஆனா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல ஆகி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு உனக்குன்னு வரக்கூடிய அந்த பங்கை எடுத்து நீ சாப்பிடும் போது கண்டிப்பா இத மேல இருக்கக்கூடிய பொருள் நிச்சயமா மெல்ட் ஆயிருக்கும். நம்ம இப்படி பிடிக்கும் போதே என்ன ஆகும், அது ஓபன் ஆகும் போது ஈஸியா மெல்ட் ஆயிருக்கும். எதனால இது ஆக்சுவலா என்ன மாதிரியான பொருள், சீசன் இஸ் சம்மர், that material is in cold condition, but the coldness was reduced on that area because அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சம்மர் சீசன்ல ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும். அட்மாஸ்பரிக் வெப்பநிலை, சுற்றுப்புற சூழல்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையாகப்பட்டது நமக்கு அதிகமான நிலையில இருக்கும்போது அன்னைக்கு அந்த ஐஸ்கிரீம் என்கிறது கண்டிப்பா மெல்ட் ஆயிடும். வின்டர் சீசன்ல எப்படி காஃபி நமக்கு ஹாட் காஃபி கோல்டு காஃபியா மாறுதோ இது என்னவா மாறிடும், நமக்கு சாதாரண ஒரு என்னது வெறும் சில்லுன்னு இருக்க ஒரு கப் ஐஸ் அப்படின்னு சொன்னா அப்படியே மெல்ட் ஆகி அது ஒரு லிக்விட் செமி லிக்விடா இருக்கக்கூடிய ஒரு செமி சாலிட் கண்டிஷன்ல அந்த ஐஸ்கிரீம் ஆகப்பட்டது சேஞ்ச் ஆயிடும். மோரோவர் நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ல நீங்க ஸ்டோர் பண்ணாலுமே அந்த ரெஃப்ரிஜரேஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் தட் ஐஸ்கிரீம். பிகாஸ் அவங்க ஐஸ்கிரீம் ஷாப்ல அவங்க அதிகமான ஒரு டெம்பரேச்சர்ல கண்டிப்பாக அதை வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கா, நம்ம வீட்டு ரெஃப்ரிஜரேட்டர் அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா அது கண்டிப்பா மெல்ட் ஆயிடும். அந்த வேரியேஷன் ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம்னு சொன்னா அந்த டயத்துல கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய திக்னஸ் நமக்கு இங்க வராது. பிகாஸ் அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன். சோ இதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெளியில இருக்கக்கூடிய வெப்பத்தை ஏற்று அந்தந்த பொருட்கள் தன்னுடைய நிலைகளில் மாறக்கூடிய அந்த மாற்றம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல, சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு இந்த சிமுலேஷன் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். சரிங்களா. ஸோ இது என்னது, ஒரு சைனா டிஷ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பீக்கர்ல வாட்டர் இருக்கு, ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட், இங்க ஒரு என்ன இருக்கு, ஒரு சாதாரண ஒரு கம்பி வலை. அதுல நம்ம என்ன பண்றோம், இந்த பீக்கரை மேல வைக்கிறோம். சரிங்களா. பீக்கரை நம்ம மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு, சாரி இல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம பார்த்துலாம். சாரி. இப்போ இந்த சைனா டிஷ்ல இந்த வாட்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், இப்போ இத ஹீட் பண்ண போறேன். சோ இதுல என்ன இருந்தது, நமக்கு லிக்விட்ஸ் தண்ணியா இருந்தது. when I want to heat the part, இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், இந்த செராமிக் மெட்டீரியலை ஹீட் பண்ணும் பொழுது இந்த லிக்விட் ஆகப்பட்டது, லுக் அட் த பார்ட், என்ன ஆகுது, ஃபுல்லுமே evaporate ஆயிடுச்சு. liquid phase changes into gaseous phase. water is evaporates. water molecules evaporate ஆகுது during the என்ன ஆகுது, ஹீட் அப்படிங்கிற ஒரு ஃபுல்லும் ப்ராசஸ் நடக்கிறதுனால molecules move into vibrate so quickly that they escape into the atmosphere as molecules of water vapor. சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டது என்னது, திரவ நிலை, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்
ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, அதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகி ஈஸியா வாலடைல், அது ஆவியாக மாறுது, கேஸ் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு அதிர்வடைஞ்சு, எதனால இந்த ஃபுல்லும் வெப்பநிலை மாற்றம் அதிகமாக வெப்பப்படுத்தும் பொழுது அடுத்த ஸ்டேட்டுக்கு இது சேஞ்ச் ஆகுது. இது லிக்விட்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். பட் இது ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஸ்டேட் சேஞ்சஸுக்கு நமக்கு ஹீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பிகாஸ் இந்த ஒரு இது ரூம் டெம்பரேச்சர்லயே வாலடைல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது, ஆவியாகக்கூடிய நிலை. பாரு, இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல ஆரமார்க் பாருங்க, இது என்ன ஆகுது, எளிதில் ஆவியாகிறது. ஸ்பிரிட் அப்படிங்கிறது இப்ப கெரோசின் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி தான், வெளியில ஈஸியா எவாபரேட் ஆயிடும். ஸ்பிரிட் இஸ் வாலடைல் லிக்விட் அண்ட் ஹாஸ் a lower boiling point. பாய்லிங் பாயிண்ட் அதுக்கு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால when compared to water it is easily evaporate. so எளிதில் அது என்ன ஆகுது, ஆவியாகிறது அப்படிங்கிற கான்செப்ட் தான். so at all the temperature including room temperature all the liquids undergo evaporation. Nevertheless, the evaporation of liquids with higher boiling point occurs at a significantly slower pace and may not be readily observable. so liquids, conversely liquids lower boiling point இருக்கிறது என்ன ஆகும், rapid evaporation. rapid evaporationனா எதுவுமே நமக்கு அந்த இடத்துல வெப்பப்படுத்தாமையே என்ன ஆகுது, ஸ்பிரிட்டுங்கிறது ஆவியாயிடுது. கற்பூரம் எப்படி காத்துல கரைகிறது, அது போல இந்த இடத்துல தண்ணீரை வெப்பப்படுத்தும் பொழுது அது என்ன ஆகுது, ஈஸியாக அது எவாபரேட் ஆயிடுறது. ஓகே, சோ இது என்ன, நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம இந்த சிமுலேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ், சோ இந்த இடத்துல மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம எவ்வாறு அந்த நிலை மாற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸ்டேட்டுங்கிறது டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட், எப்படி வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பொருளாகப்பட்டது மெல்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வேரியேஷன் அண்ட் தென் நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் எடுத்துக்கலாம், டெம்பரேச்சர் ஆஃப் தட் ஸ்டார்ட்ஸ் ஹீட்டிங். இந்த இடத்துல நமக்கு என்ன மென்ஷன் பண்ணுது இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ டெம்பரேச்சர் அட் 27 டிகிரி சென்டிகிரேட். ஸோ 27 அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது என்ன பண்றோம், இந்த ஐஸ் கியூப இந்த பீக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். இன்சர்ட் பண்ணிருக்கிறது என்னது, தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டர் இண்டிகேட்ஸ் த டெம்பரேச்சர் லெவல். சோ நார்மலா என்ன பார்த்தோம், 27 டிகிரி சென்டிகிரேட் ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலையாகப்பட்டது 27 டிகிரி செல்சியஸ். இந்த இடத்துல பாருங்க, ஐஸ் கியூப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நவ் த டெம்பரேச்சர் இஸ் 0 டிகிரி. இந்த தெர்மாமீட்டர்ல என்ன ஆயிருக்கு, 0 லெவல்ல இருக்கு. சோ இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இந்த பர்னரை ஆன் பண்றேன். ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஸ்டிரர் யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல ஸ்டிர் பண்றோம். அப்ப ஜென்ட்லா ஸ்டிர் பண்ணும் பொழுது என்ன ஆகும், எஸ், வெல் நோன் கான்செப்ட், தட் இஸ் ஐஸ் கியூப் is melting in this area. solid state is changed into liquid state. so இந்த இடத்துல solid state என்ன ஸ்டேட்டா மாறி எடுத்து, liquid ஸ்டேட்டா மாறி எடுத்து, and then இங்க என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இது கூல் ஆனதும் நமக்கு இந்த பர்னர் லிக்விட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆனதும் ஆஃப் பண்ணிட்டோம். லுக் அட் த தெர்மாமீட்டர், there is no changes in this area. நான் என்ன பண்ணினேன், ஹீட் பண்ணினேன். இந்த இடத்துல பர்னரை ஆன் பண்ணி இந்த பீக்கரை சூடுபடுத்தினேன். சாதாரணமா சூடுபடுத்தினா என்னப்பா ஆகும், சூடு தானப்பா ஆகும். அந்த தண்ணியை நான் சூடுபடுத்துறேன், பாலை கொதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா பால் ஹீட் ஆகும் இல்லையா. வாட் இஸ் டன் ஹியர், என்ன நடந்திருக்கு அப்ப இந்த இடத்துல, தண்ணிய நான் ஹீட் பண்ணினேன், அந்த ஐஸ் கியூபை ஹீட் பண்ணேன். ஆனா இந்த இடத்துல டெம்பரேச்சர் வேரியாகவே இல்லை. ஐஸ் கியூபை நான் அதுல போட்ட போதும் 0 டிகிரி காமிச்சது, மீண்டும் 0 டிகிரியை தான் காமிக்கிறது. ஏன், எஸ், அந்த இடத்துல அந்த வெப்பநிலையாகப்பட்டது, அந்த டெம்பரேச்சர் ஹீட் எதுக்காக யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா,
சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட், நிலை மாற்றத்திற்கு தான் அந்த வெப்பத்தை அது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. த ஐஸ் கியூப் இஸ் அப்சார்ப் த ஹீட் அண்ட் ஃபார் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட். அப்போ அதனாலதான் வெப்பமாகப்பட்டது இந்த இடத்துல டெம்பரேச்சர் வேரியேஷன் அப்படிங்கறதே அந்த இடத்துல நமக்கு நடக்கல. சரியா? சோ அப்ப மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எந்த டிகிரியில அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும், எந்த இடத்துல நமக்கு அந்த ஹீட் ஃபுல்லையும் அப்சர்வ் பண்ணுது, ஃபுல்லும் 0 டிகிரி செல்சியஸ். உங்களுக்கு இந்த இடத்துல எப்ப சேஞ்ச் ஆகுது, நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ங்கிறது அந்த இடத்துல 27 அப்படிங்கிறது வந்தது. ஆனா இது இப்போ நம்ம வெப்பத்தை இந்த இடத்துல சப்ளை பண்ணினதுக்கு அப்புறமும் அந்த ஐஸ் கியூப் வந்து சேஞ்ச் ஆயும் வெப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த 0 டிகிரியில இருந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, மெல்ட் ஆறதுக்கு தான் அந்த வெப்பத்தை அது பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, சோ இதனுடைய நமக்கு வந்து என்ன ஆகுது, அடுத்த ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் என்னன்னு கேட்டா, இன்ட்ரடக்ஷன், வாட் இஸ் ஹீட் எனர்ஜி அப்படின்னா என்ன, எதற்கெல்லாம் பயன்படுத்துறோம்னு பார்த்தோம். அண்ட் தென் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன், சேஞ்சஸ் இன் ஸ்டேட், சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், இந்த 4 கேட்டகரிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொன்னா என்ன கான்செப்ட் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். வெப்ப மாற்றம், வெப்பநிலை மாற்றம் எவ்வாறு நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம கான்செப்ட் பார்த்ததுதான் வெப்பம் எவ்வாறு கடத்தப்படுகிறது, கண்டக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட். டெய்லியுமே நமக்கு கண்டக்ஷன்னா என்ன, கன்வெக்ஷன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டக்ஷன் அப்படின்னு சொன்னா ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அண்ட் சாலிட் ஃப்ரம் தென், எல்லா இடத்துலயும் நமக்கு என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஹீட் அப்படிங்கறத நம்ம பாத்துறோம். ஐஸ்கிரீம் அது எப்படி மெல்ட் ஆகுது, அதே போல ஹாட் காஃபி எப்படி கோல்ட் காஃபியா மாறுது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சோ இந்த சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் யூ ஆஸ்க் மீ. பிகாஸ் நமக்கு என்ன, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசிக்கான கான்செப்ட். எல்லா கிளாஸஸுக்குமே இந்த பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல். நமக்கு சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ், சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் இப்படிங்கிறதெல்லாம் எவ்வாறு நமக்கு இதெல்லாம் அடிப்படையா நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ஹையர் கிளாஸஸ்ல ஈஸியா நம்மளால எல்லா கான்செப்டையும் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்போ நமக்கு எந்த ஒரு சந்தேகம் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்றோம், அப்பப்ப அதை கிளாரிஃபை பண்ணிட்டோம். சந்தேகம் கேட்கறவங்க தான் ஈஸியா நல்ல நாலேஜ கெயின் பண்ணிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த செஷன்ல எங்க போனாலும் அட்டென்டிவா இருக்கணும். அட்டென்டிவ் அப்படின்னு சொன்னா ஆக்டிவா இருக்கணும். ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் நம்மளால லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா ஈஸி நம்ம என்ன பண்ண முடியும், அதிகப்படுத்த முடியும். எஸ், ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஒரு இடத்துல இருந்து, ஒரு வெப்பம் நம்ம வந்துட்டு வெப்பநிலை நம்ம என்ன பண்றோம், தண்ணிய கொதிக்க வைக்கிறோம் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா? அப்போ அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, எந்த டிகிரி டெம்பரேச்சர்ல இப்போ தண்ணிய வச்சதுமே பாத்திரம் நமக்கு சூடாகுதா? இல்ல. அப்ப அதனுடைய கொதிநிலை அப்படிங்கிறது எந்த டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், நீரினுடைய கொதிநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, சோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. வெரி குட் பா. எஸ், இந்த மாதிரி நீங்க இந்த பாடத்துல மட்டும் கேட்கணுங்கிறது இல்ல, இந்த பாடம் ரிலேட்டடா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான். சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நீரினுடைய கொதிநிலை அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ என்னதாகும், 100 டிகிரி நமக்கு வெப்பப்படுத்தும் பொழுதுதான் இந்த இடத்துல தண்ணி அப்படிங்கிறது, தண்ணியில இருந்து என்ன வரும் நமக்கு, பபிள்ஸ் அப்படிங்கிறது வரும் இல்லையா, மேல வரும். அப்பதான் தண்ணி கொதிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா தண்ணியில இருந்து எப்போ அங்க நமக்கு வந்து அந்த பபிள்ஸ் வருதோ அது எவ்வளவு டிகிரி சென்டிகிரேட்னா 100 டிகிரி செல்சியஸ்ல தான் என்ன ஆகும், அது வந்து அந்த அந்த நிலை மாற்றம், அதுதான் அதனுடைய ஹையர் லெவல். அதுக்கு மேல நீ எவ்வளவுதான் அதுல ஹீட் பண்ணினாலும் அது கொதிச்சுட்டே இருக்குமே தவிர அந்த டெம்பரேச்சர்ல எந்த ஒரு வேரியேஷனுமே வராது. ஓகே, வெரி குட்
ஸ்டூடெண்ட். நாளைக்கு நான் இதே மாதிரி இன்னொரு சிமுலேஷன் காமிக்கிறேன். அந்த சிமுலேஷன்ல நீங்க கேட்ட அந்த கொஸ்டினுக்கு உண்டான கான்செப்ட் தெளிவாவே அதுல நமக்கு புரியும். அந்த 100 டிகிரியை தாண்டி என்னதான் நீ கொதிக்க வச்சாலும் அதுல அந்த தெர்மாமீட்டர்ல ஒண்ணுமே ரைஸ் ஆகாது. மீண்டும் அது குளிர்ச்சி அடையும் பொழுது குறையுமே தவிர அது என்ன கொதிக்க விட்டாலும் அந்த டிகிரி சேஞ்சஸ் அப்படிங்கிறது வராது. உங்களுக்கு விஷுவலா நாளைக்கு அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நான் சிமுலேஷன்ல ஷோ பண்றேன். ஓகே, தேங்க்யூ, வெல் டன். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம இதனுடைய கண்டினியூஷன் பார்ப்போம். டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.